பெருசு சூரத் போல வரியா? ஆஸ்தாரியா சூரத்து சொன்ன அவன் தான் டெல்லியை தவிர வேற எங்கேயும் வர மாட்டான்னு தெரியாதா? பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல போய் கையெழுத்து போட்டு தான் பிரச்சனை தீர்க்க போறாரா? ஒரு நாள் ஏன் லாரியில அடிபட்டு சாப்பான். பெருசு டிரைவருங்க பூசியா டெல்லி கூட போயிட்டு வந்துரு. என்கிட்ட ஒரு சில லைசன்ஸ் வாங்கிட்டியா? ஓ அப்பா லைசன்ஸை கொடுங்கப்பா. இந்தாயா 50,000 ரூபா பணம் இருக்கு, பார்த்து செலவு பண்ணேன். அண்ணே லாங்கு போகிறோம், கழட்ட பையில அனுப்புறீங்களே, ஒரு சின்ன பையன் எனக்கு தெரியும், கூட கூட்டு போங்க. கிட்ட டோல்கேட் காசு வாங்கடா. ஒரு சிங்கிள் என்னடா அங்க பாரு. டேய் ஏதோ லாரில இருந்து பார்சல் வந்து கிடக்குது. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தாத, போயிட்டே இரு. மூடிட்டு எங்களுக்கு தெரியும். முதல் தடவை அங்கேயே மாட்டிச்சிரோய். ஆமா நான் நல்லா பணமா இருந்தா புதுசா லாரி வாங்கிடுறா. ஏய் முசிலவடா டபுளிரா ஏய் என்ன பண்ணாடா அச்சி போடா டபுளிரா டிரைவர் தேவ வண்டி ஓடு விடடா ஏய் அக்கண்ணா ஏய் நீ தேரும் చెప్పాడోడే சச்சி போடா போலீஸ் இஜரே ஏய் பாருங்க ஒச்சடா நல்ல வேலை உள்கையத்தோட விட்டானுங்க. சரி மூக்குல ரத்தம் வந்து தொடச்சிக்கோ. யாருக்கு? உனக்கு தாண்டா. வலிக்கவே இல்லை. அதுக்கு பேர் தான் உள்காயம். ஏன் பெருசு, எங்க உசுரோட உனக்கு பணம் தான் பெருசா போச்சா? உசுறு போயிருந்தா அதான் போல. யோ அவனுக்கு அடிச்சு கேட்டப்ப எங்கேயா வச்சிருந்த? வெளில தூக்கி வீசிட்டோம்ல. எப்பயா எடுத்த? போலீஸ் உங்களை விசாரிக்கும் போது அடிச்சிட்டோம்ல. சரி இப்படி நடக்கணும் உனக்கு எப்படி தெரியும் பெருசு? நாங்க தார்பாய் முருகனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அது? ஆமா டேய் தார்பாய் ஒன்று தெரியாதா? பழைய கில்லாரிடா. அது நாங்க தான்.
தார்பாய் முருகன் குரூப்னு தெரியாமல் பேசிவிட்டோம். மனசுல வச்சுக்கக்கூடாது. எங்கள் அப்பா வண்டி ஓட்டும் போது தார்பாய் முருகனுக்கு பயந்துட்டு தான் வண்டி ஓட்டு வரான். அடிக்கடி சொல்லுவார். ஏன் பெரியவர ஓடுற வண்டியில் இம்புட்டு ரிஸ்க் எடுக்கிறாரு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா? அவன் பிறந்ததே ஒரு ஆக்சிடென்ட்ல தான். அந்த காலத்துல நாங்கெல்லாம் பேராண்டி கம்பெடுத்து நின்றா 48 பட்டி. ஏய் காசு கொடுத்து வாங்க. சார் நம்மளை தாண்டி போயில எவனும் வேகமா போக கூடாச்சியா. கொய்யா 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 அக்கா கொய்யா 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 அண்ணே கொய்யா எப்படிடா அண்ணே 10 துண்ணே இதுக்காம் போட்டு தொட்டு நல்ல காய் தானே கார் கிளம்புது. உன் பேர காத்துக்கிட்டு ஓடுறோம். சரி பெரிய இருக்கான். ஆமா இவர் பெரிய சில்லா கலெக்டரு. பெரிய ஆள் ஆக்குறாராம். பெரிய ஆளா களவாணி பேல வயல கீழே கேட்டுக்கிட்டு வந்த அங்க அறுத்துருவேன். துட்டு கொடுக்க மாட்டேன்னா துட்டு இல்லை அண்ணே. சியா சோம் இல்லாம கிடக்கு. மருந்து துட்டு வேணும். உங்க தாத்தா செத்துட்டாருப்பா. விஷ சாராயம் குடிச்சதுனால காப்பாற்ற முடியல. அண்ணா அந்த அண்ணன் மாதிரி நேரம் எடுத்துக்காம சீக்கிரம் வந்துடுறீங்களா? அண்ணே அது என் அம்மாண்ணே. சீக்கிரம் விட்டீங்கன்னா அம்மா எனக்கு கஞ்சி வாங்கி கொடுக்கும். பசிக்குதுண்ணே. என் பெருசு உங்க அம்மா மேட்ரா. ஒழுங்கா பேசுறா. டெல்லி போய் சேர மாட்டோம். ஐயா கோழியை களவான்ட்டாயா? எலே களவாண்டியா? ஆமா 305 ஐயா புறா கோழிய கிளம்புறது. ஐயா என் கோழி கோர்ட்ல தான் என்னத்தையா காட்டுறது? போ போ. நல்லா காட்டுவீங்க குழம்பு வச்ச பிறகு. வீட்டில் குடியா? சரிங்கய்யா. இதை தானே நானும் பண்ணேன். தலைவாணி போய் என்னை அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா. என்னடா போலீஸ்காரனா வயிற்றுல ஏற்றி முடிச்சு விட்டானா? அவனுக்கு பசி தின்ட்டு அழுகிறேன். ஐயோ இந்தா இது மாதிரி முட்டை வேணா
இன்ஸ்பெக்டர் தான் போட சொல்லணும். போட சொல்லிட்டா? எங்களுக்கு எல்லாமே கண்ணியப்பந்தேன். நாங்கள் அவனை குருன்னு தான் கூப்பிடுவோம். அரிசி முட்டையும் புண்ணாக்கு முட்டையும் அடிச்சிட்டு இருந்த எங்களுக்கு முருகன் தலையெடுக்க ஆரம்பிச்ச பிறகு தொல்லையே விருத்தியாச்சு. லாரி ஓடுற சத்தத்தை வச்சு அது சரக்கு லாரியா வெத்து லாரியான்னு சொல்லிவிடுவேன். அவன் கை வைக்காத லாரியே கிடையாது. முருகன் தார்பாய் முருகன். ஆனால் தார்பாய் முருகன் பேரை கேட்டாலே லாரிக்காரங்களாம் கேட்பாங்க. அவன் பேரை தான் தெரியுமே தவிர அவனை யாரும் பார்த்ததில்லை. மாட்டு சேகர் திருவனந்தபுரத்து கேரளாவுக்கு அரிசியும் அடிமாட்டையும் கடத்த வந்த எங்களுக்குள்ளேயே செட்டில் ஆயிட்டான். தொட விட மாட்டானே. ஓ, உள்ள என்ன பண்றீங்க? எங்க எதுக்கடா கத்துன? மலைக்கு அந்தாண்ட இருக்கிற கேரளா போலீஸுக்கு கேட்க போகுதுடா. குறுக்கே வண்டி வந்துச்சு, வாங்க. என்னடா முதலாளி மாடு முன்னாடி போறேன், வாடா பின்னாடி. வாடா லட்சுமி வாடா. யோ, அப்படி கூப்பிடாங்க எத்தனை சொல்றது? மற்றவர்களுக்கு நீ முருகன், പക്ഷെ எனக்கு நீ லட்சுமி. அது மாற்றக்கூடாது. ஆமா, இன்னைக்கு என்ன சரக்கு? போய் பாரியா. டிவி பெட்டி. நான் யோகக்காரன். முதலாளி டிவி பொட்டி. யோகம் தான். எந்தடா யோகம்? தங்கமா வந்திருக்க. சேகரே, உன் வீட்டுல தங்கம் நிறைய கிடக்கு. ஒத்த டிவி பொட்டி இருக்கா? அதெல்லாம் விடு. ஆண்டினாங்க. ஆண்டினாவா? டேய், நீ சாப்பிட்டு வெளியே இழுத்து முள்ளு மாதிரி இருக்குல்ல, அதுதானே ஆண்டினா. ஆமா குரு, நான் கூட ஜட்ஜு வீடு மொட்டை மாடல பார்த்தேன். அவர் கோவில் தவ துருவுற மாதிரி துருவிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் படம் தெரியுமா? என்னையா கொசுருது? உனக்காவது கொசுது கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. முருகனால்தான் மாட்டு சேகர் குருவை மதிக்க ஆரம்பிச்சான். நாங்கள் கடத்திட்டு வர சரக்கு பூரா மாட்டு சேகர் வாங்கிக்கிறோம். நல்ல வேலைக்கு கேரளாக்காரர்கள் வித்து போடுவான். ஆனால் முருகன்